ச்சே. என்ன இது இந்த நேரம்னு பார்த்தா அவருக்கு லைன் கிடைக்கல. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணுங்கிற என்ன உன்கிட்ட இல்லையா? இல்ல பதில் சொல்லாம என்ன அவமானப்படுத்த பாக்குறியா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்ல சின்னத்தை. அப்ப சொல்லு. அப்படி என்ன உனக்கு அவசரம்? அத்தைய பாக்கணும், மாமாவை பாக்கணும்னு ரொம்ப ஓவரா தவிச்சுக்கிட்டு இருக்க? சின்னத்தை, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நீங்க அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? என்ன லக்ஷ்மி, 20 லட்சம் உனக்கு தேவைப்படுதா? அத என்ன நினைச்ச? பணமா இல்ல பணங்கிழங்கா? சின்னத்தை, தயவு செஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேணும், அதுவும் உடனே வேணும். எதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்? என் தங்கச்சியை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. 20 லட்சம் கொடுக்காம அவளை விட மாட்டேன்னு சொல்றாங்க. லேட் பண்ணா அவ உயிரோடவே இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குது. அவ்வளவு பணத்தை எங்க போய் வாங்கிட்டு வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் அவசரமா ஓடி வந்த. ப்ளீஸ் சின்னத்தை, அந்த பணத்தை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. என்ன லக்ஷ்மி, இது உன்னோட புது நாடகமா? பணம் பறிக்கிறதுக்காக பயங்கர பிளான் போட்டிருக்க? இல்ல சின்னத்தை, நான் சொல்றது எல்லாமே உண்மை. நான் பணத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு லேட் பண்ணா என் தங்கச்சி அங்க உயிரோடவே இருக்க மாட்டா. போதும், நிறுத்த லக்ஷ்மி. நீ இந்த அளவுக்கு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? அப்பா, இந்த கிட்னாப் டிராமா எப்படா முடியும்? அந்த பணம் எப்போ நம்ம கைக்கு வரும்னு எனக்கு எவ்ளோ ஆர்வமா இருக்கு தெரியுமா? வந்துடும்டி, நீ டென்ஷன் ஆகாத. அதிர்ஷ்டலட்சுமி வரும்போது அப்படிதான் ஒவ்வொரு அடியா வச்சு முன்னாடி வரும். அது வர வரைக்கும் நாம தான் பொறுமையா இருக்கணும். அனுசுயா, என்னடி இதெல்லாம்? இப்ப என்ன ஆச்சுங்க? பசங்களை நீ தாய் மாதிரி பாத்துப்பன்னு லீடர் சித்தப்பா நம்ம கிட்ட பசங்களை ஒப்படைச்சாரு. ஆனா நீ தாய் மாதிரி இருக்கட்டும், அவங்கள மனுஷனா கூட நீ மதிக்கல. நான் அவங்க எல்லாரையும் நல்லா தானுங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை காணோம்னா எந்த தாயா இருந்தாலும் துடிச்சு போயிடுவாடி. ஒரு வயசு பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போயிடுவா. ஆனா நீ இருக்கியே, நம்ம ஜானுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி போகாம வேர்க்கலைய நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன் போக்கு என்னன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நிரஞ்சன், நம்ம ஜானுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதாடா? ஐயோ அது இல்லடா, காலையில அவ வீட்ல தான் இருந்தா. என்னடி ஷாலு இது? இந்த லக்ஷ்மி அப்பாவியானும் தெரியல, எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலியானும் தெரியல. எப்படியாவது அவ மாமியார் வீட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஜெகதீஷ் முகத்துல வீசி எறிஞ்சிட்டு தங்கச்சிய கூட்டிட்டு வருவாளான்னு பார்த்தா, போய் கால்ல விழுந்து கெஞ்சறேன் இல்லனா போராடுறேன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காடி. அம்மா, அப்ப நமக்கு வர வேண்டிய 10 லட்சம் போச்சா? இவ்ளோ அற்புதமான வாய்ப்ப இந்த அனுசுயா எப்படி அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துடுவான்னு நினைச்ச? நானே நேரடியா மித்ரா வீட்டுக்கு போறேன். மாயம் பண்ணியோ மந்திரம் போட்டோ என் சூட்சுமமான புத்திய பயன்படுத்தி குடுக்க மாட்டேன்னு சொன்ன பணத்தை குடுக்க வைக்கிறேன். உள்ள வச்சிருக்க பணத்தை வெளியில கொண்டு வரேன். அது நம்ம கைக்கு வந்து சேர்ற வழிய நான் வகுக்கிறேன். நீ பத்திரமா இரு. ஜானவியா யாரோ கிட்னாப் பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா? பாவம் லக்ஷ்மி, எலி பொறியில மாட்டின எலி மாதிரி, கூண்டுக்குள்ள மாட்டின கிளி மாதிரி துடி துடிச்சு கலங்குறா இல்லையா? அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்குது. நீ சொன்னது உண்மைதான் மனிஷா. தலையில கொம்பு முளைச்ச மாதிரி நம்ம கிட்ட நடந்துகிட்டால, இப்ப விழுந்த அடியில கொம்பு உடைஞ்சிருக்கும், திமிரும் அடங்கி இருக்கும். ஆமா சித்தி, எவ்ளோ தைரியம் இருந்தா நம்மள பாத்தே அவ திட்டுவா.
பணமும் இல்லாம தங்கச்சியையும் காப்பாத்த முடியாம இவ்ளோ நாள் ஆடின ஆட்டோலாம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆ சொல்ல மறந்துட்டேன். லக்ஷ்மி வீட்ல பணத்தை கேட்ட விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? ம். பணம் கேட்டாங்களா? என்ன ஜானுவ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமா தம்பி, நாங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் அவ்வளவு பணத்தை எங்களால புரட்ட முடியாது. அதனாலதான் லக்ஷ்மி இங்க வந்து கெஞ்சி பணம் கேட்டிருக்கா. கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாம பணம் கொடுக்க முடியாதுன்னு துரத்தி விட்டுட்டீங்க. கட்டுக்கட்டா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது கருணைங்கிறது இருக்கணும். கொஞ்சமாவது இலகுன மனசும் இறக்கமும் இருக்கணும். ஆனா நீங்க பணத்துக்கு கொடுக்கிற மதிப்பை மனுஷங்களுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இங்க பாருங்க அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி லக்ஷ்மி எப்ப வந்தா? யார்கிட்ட கேட்டா? அவ யார கேட்டான்னு என்ன கேக்குறீங்களே தம்பி? எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, நீங்களே கேளுங்க. மாம், லக்ஷ்மி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னாளா? உங்ககிட்ட பணம் கேட்டாளா? இல்ல மித்ரா, லக்ஷ்மி வந்து என்ன பார்க்கவே இல்லையே. அதுவும் இல்லாம அவ எனக்கு ஃபோன் கூட பண்ணி பேசல. யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்டா விஷயம் தெரியும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. தேவயானி, நீ சொல்லு, லக்ஷ்மி இங்க வரலையா? ஜானுவ கிட்னாப் பண்ண விஷயத்த உன்கிட்ட சொல்லலையா? 20 லட்சம் ரூபாய் குடுக்கலனா ஜானுவோட உயிருக்கே ஆபத்துன்னு உன்கிட்ட கெஞ்சி கேட்கலையா? ஆமா, லக்ஷ்மி இங்க வந்தா பணம் கொடுங்கன்னு கேட்டா. ஒன்னு ஒப்பாரி வச்சா. அதுக்கு என்ன இப்போ? அவ உண்மையாதான் அழுதானே நாங்க ஒத்துக்கணுமா? அவ நடிப்பை பார்த்து எங்களை ஏமாற சொல்றீங்களா? மாம், நான் போய் ஜானுவை கூட்டிட்டு வரேன். மித்ரா, ஒரு நிமிஷம் இருப்பா. நீ போக கூடாதுப்பா. கை கெட்டினது வாய் கெட்டாம போன மாதிரி இது என்னது? இந்த அம்மா புது ட்விஸ்ட குடுக்குது. என்னாச்சு மாம்? எனக்கு என்னமோ நீ அங்க போறது சரியா இருக்காதோன்னு தோணுதுப்பா. ஏற்கனவே உனக்கு ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்துகள் சூழ்ந்திருக்கு. இப்ப நீ போனா நீ எந்த கண்டத்துக்குள்ள மாட்டிப்பியோ, எந்த மாதிரி ஆபத்துகள் உன்னை சூழுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இல்ல மாம், அது மித்ரா, ஆன்ட்டி சொல்றது உண்மைதான். காலையிலேயே லக்ஷ்மியால உனக்கு கையில அடிபட்டுருச்சு இல்லையா?